ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து முல்லைச்செடி பள்ளம் எடுத்துல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இன்றைக்கி வந்து சாணி எருவு கொட்டுறோம். இன்றைக்கி அந்த வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துன்னு இருக்குது. பசங்க எல்லாம் தீயாக வேலை செய்கிறாங்க. போய் தூக்கிமா. எல்லோரும் வாரிமையை கொட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டோம், மதிய சாப்பாடு சாப்பிட்டோம். இப்போது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துன்னு இருக்குது. மம்டியை தள்ளுமா. கொடு, 4.5 கொடு. இன்னும் எவ்வளோ மாதிரி இருக்குதே? சரிப்பா. ஜூஸ் வேணுமா பண்ண? லெமன் ஜூஸ் போட்டு தரப்பா. நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே எரு கொட்டை இந்த ஃபுல்லாக மண் போட்டு தூள் போட்டு மண் போட்டு மூடியாச்சு. இன்னும் கொட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் தூள் போட்டு ஃபுல்லாக மூடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சனி ஞாயிறு ஆனாலும் வேலை பாருங்கள். இதெல்லாம் மூடந்து ஃப்ரெண்ட்ஸ், தெரிதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதெல்லாம் மூடலை, இதுவும் மூடலை. இந்த ஒரு லைன் மட்டும் மூடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எருவு கொட்டிட்டு அதுக்கு மேலே தூள் போட்டு முடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேலை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதெல்லாம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். புளி உரித்து காய வச்சுருக்கோம். இதை நெருங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வேலை இது நெருங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளுடைய பயோகேஸு. இது வந்து இந்த சாணி அவுட்ரு அள்ளி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளைக்கு ஒரு வாட்டி, இல்லை தினமும் கூட அள்ளி போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது அவுட்ரு போகும். தினமும் வர சாணி தினமும் அள்ளி போட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஈஸியாக இருக்கும், அது அவுட்ரு போவோம். இல்லை பள்ளம் கொஞ்சம் இடத்தம் ஃப்ரெண்ட்ஸ், அது ஃபுல்லாக ரொம்ப இதுவாகிடுச்சு. அதனால் இந்த மாதிரி அள்ளி போட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். தினமும் சாணி தினமும் அள்ளி போட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கேஸ் யூஸ் பண்ணுறீங்க. நாங்கள் வந்து கேஸ் யூஸ் பண்ண மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பயோகேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இயற்கையாக எரிவாயு ஃப்ரெண்ட்ஸ். தினமும் சாணி கரைச்சி விட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கேஸ் கிடைக்கும். சாணியை வந்து ஒரு நாளைக்கு ஊற்றலனா கூட கேஸ் கிடைக்காது. நம்ம தினமும் செய்கிறோம், சமைக்கிறோம். ஆனால் வந்து கம்மியாக கிடைக்கும் ஊற்றலாம். ஆனால் ஊற்றிக்கினே இருந்தால் டெய்லியும் வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் எரியும். நமக்கு தேவையான, நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான கேஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அவுட்ரு வரல, அதனால் வந்து இது குத்தி விடுறோம். இப்போ வந்து இது வாரி போட்டு இந்த மாதிரி குத்தி விட்டா அவுட்ரு வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வருதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் காமி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவுட்ரு எப்படி வருது? இது கேஸ் ஃபுல்லாக இருக்கிறதுனால டியூப் பத்தியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே சமைச்சினே இருந்தோம் அப்படின்னா டியூப் வந்து குறைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் கேஸ் ஃபுல்லாகிடுச்சுன்னா டியூப் ஃபுல்லாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அவுட்ரு போயிடுச்சுன்னா இதை தினமும் முண்டி மேலே ஊற்றிட்டுனா முண்டு மறுநாள் ஈஸியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 நாள் கொஞ்சம் வேலை இருக்குது, முண்டு ஊற்ற முடியல அப்படின்னா ஒரு 4-5 நாள் சேர்த்து இந்த வேலை செய்கிறோன்னா ஒரே நாளில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அன்னன்னைக்கு வேலை அன்னன்னைக்கு முடிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 6 மாதிரி போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களாம் சாணியில் கை வைங்கன்னா கை வைக்க மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக வைக்க மாட்டாங்க கையில். இந்த மாதிரி அள்ளி போட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மாடு வச்சுருங்க, இந்த பயோகேஸ் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மாடாவது வச்சுருக்கணும், அப்போ தான் வந்து பயோகேஸ் யூஸ் பண்ண முடியும். போதுமான அளவுக்கு சாணம் இருந்தால் மட்டும்தான் எரிவாயு கிடைக்கும். சும்மா 1 மாடு 2 மாடு வச்சுக்கின்னு அந்த சாணத்தை வந்து கொட்டிங்கன்னா கேஸ் தேவையான அளவு நமக்கு சமைக்கிறதுக்கு தேவையான அளவு கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ்.
தேவையான அளவுக்கு வந்து கரைச்சி ஊற்றினா தான் வந்து டியூப் வந்து பூமாக காமிக்கும். இதோ இல்லைன்னா வந்து காமிக்கும். தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், பைப் வழியாக வீட்டுக்கு கேஸ் போகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த டியூப் மேலே வந்து எதனா வெயிட் வச்சா மட்டும்தான் கேஸ் வந்து ப்ரெஷராக கிடைக்கும். அது மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு டைம், ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை மேலே ஏறி மிதிச்சு விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏடு எதனா கட்டியிருந்தா கூட உடஞ்சிடும். அப்புறம் கேஸு தேவையான அளவு ஃப்ரீயாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அடப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோண்டு வந்துன்னு இருக்குது. இதை அள்ளி அள்ளி மேலே போட்டோன்னா நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாளைக்கு வரது நாளைக்கு அந்த மாதிரி அள்ளி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.